நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நமக்கு இந்த யூடியூப்லாம் வராதுன்னு. நீ தான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வீடியோ போட்டா நிறைய வியூஸ் போகும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரும், நிறைய காசு வரும், பெரிய செலிபிரிட்டி ஆயிடலாம், அப்படி இப்படின்னு எது சொல்லி குசிப்பேத்தி விட்ட. இவ்வளவு நாள் பண்ண வரைக்கும் எல்லாமே போதும், அது எல்லாமே அப்படியே நிப்பாட்டிடலாம். நீ பேசாம உன் அண்ணன் கூட வெளிநாட்டுக்கு போயிடு. நாமளும் எவ்வளவோ வீடியோ பண்ணி பார்த்துட்டோம், ஏன்னே தெரியல. நாமளும் காமெடி கண்டென்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்ல இருந்து எல்லா கண்டென்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபரு வரவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் போல. நீ போய் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுக்கிற வேலையை பாரு. அங்க போனாவது மாசம் ஒரு 30,000 40,000 சம்பளம் கிடைக்கும். நான்லாம் வேஸ்ட், எனக்கெல்லாம் எதுவுமே வராது. அப்ப நம்மளால செலிபிரிட்டி ஆக முடியாது, என்ன பண்ணாலும் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வராது, அப்படிதானே? டேய், இதை தானே நான் முதல்ல இருந்தே சொன்னேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணா பெரிய ஆள் ஆக முடியும்? எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் ஷேர் பண்றது, பொண்ணுங்கள்ட்ட போய் பேசுறது, இந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு வரும். பேசாம எதனா ஃபுட் ரிவ்யூ பண்ணலாமா? அதுக்கு டெய்லியும் கண்டென்ட் யோசிக்கணும் எந்த அவசியம் இல்லை. எதனா ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தாலே போதும். அதெல்லாம் இப்ப எவனை பார்த்தாலும் ஃபுட் ரிவ்யூன்னு சுத்திட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் செட் ஆகாது. ஏதாச்சும் ட்ரோல் வீடியோ பண்ணலாமா? ம். பேசாம ஏதாச்சும் ப்ராங்க் வீடியோ பண்ணலாமா? வர பொண்ணுக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறது, பப்ளிக் பிளேஸ்ல பாம் வைக்கிறது, அந்த மாதிரி எதனாச்சும். அப்படிலாம் பண்ணி யார் அடி வாங்குறது? பேசாம வீச்சை சித்து மாரி வீடியோ எடுத்து போடுறியா? டேய், நீ புரியாமலே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே வராதுடா. மச்சான் உண்மைதான்டா சொல்றான். அவன் கூட ஜட்டி போடாத காலத்துல இருந்து ஒன்னா இருக்கேன். அவனுக்கு என்ன வரும் வராதுன்னு எனக்கு தெரியாதா?